ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்கள் கோல்ட் ரோட்டில் போகும்பொழுது கொழும்புலேருந்து போன மாதிரி இருந்தால் ஒரு மஞ்சள் நிற பதாகையோடு அன்போடு வரவேற்கிறது வைஷ்ணவி விகார். நாங்கள் போகும் பொழுதே நிறைய வாழை மரம் தோரணத்தோடு இருந்த வைஷ்ணவி விகார் உள்ளுக்கு போனால் அழகான ஒரு ஸ்வீட் பார் இருக்குது. அந்த ஸ்வீட்ஸ் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அங்கே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போகும் பொழுது முதலாவதாகவே அந்த ஸ்வீட் பாரை கண்ட உடனே உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு நாவில் ஒரு அப்படி தேன் ஊறும் அப்படி ஒரு டேஸ்ட் ஒன்று எங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைக்கான பகல் சாப்பாடு அங்கே தயாராக இருக்குது. சிவப்பரிசி வெள்ளரிசி அதோடு சேர்த்து வெஜிடேரியன்ஸ் ஸ்பெஷல் வெஜிடேரியன் கறி டிஷ்ஷஸோட ஒரு சாப்பாடு அங்கே அட்டகாசமாக தயாராக இருக்குது. ஆமாம் விவஸ், அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போன மாதிரி இருந்தால் போகும் பொழுது நியூ வைஷ்ணவி விகாருடைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு நேர்த்தியாக உடைய அணிஞ்சு அந்த இடத்துல இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் முள்ளுக்கால போய்கிட்டு இருக்கையில் ஆனால் முழுன்னு ஒரு வரவேற்பு கிடைக்கிது. அந்த வரவேற்புக்கு அடுத்து அங்கே இருக்க கேசியரை பார்த்துட்டு உடனே நாங்கள் என்ன செஞ்சோன்னு சொன்னால் என்ன நடக்குது உள்ளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ளுக்கு நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அமைதியான முறையில் அங்கே சாப்பாடெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அப்படியே கிச்சன் பக்கம் போயிட்டு வந்தோம். அங்கே சொன்னாங்க ஏற்கனவே வடை ஸ்பெஷல், அதாவது இங்கே இன்னும் வடை வட இந்திய ஸ்டைலில் நாங்கள் பொறிச்சு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வடை எப்படி பொறிக்கிறான்னு உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு அண்ணா அழகாக வடையெல்லாம் பொறிச்சு கொண்டு இருந்தார். உண்மையிலே அந்த வடை பொறிக்கிற பார்க்கும் பொழுதே நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. பருப்போடைய கண்ட உடனே அப்படியே மனசு மாறிடுச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் வடை தட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்பொழுது அடுத்து அண்ணா சொன்னார் உளுந்து வடை போட போகிறேன்ட்டு. உளுந்து வடையும் பார்த்துட்டு போவோமே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் அவர் உளுந்து வடையை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி உளுந்து வடை அப்படி அழகாக அவர் இப்படி பொறிஞ்சு வரதை பார்க்கும் பொழுது சும்மா மொறுன்னு பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அந்த வடை. சரி, அந்த வடையும் அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் வைஷ்ணவி விகாரில் இன்னும் விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்து தோசைபாரில் போன உடனே நம்மளோட ஃப்ரெண்டோட சந்திச்சார். ரைட், அவரை பற்றி அவரோட என்ன பேசணும்னு பார்ப்போம். வைஷ்ணவி விகாரில் இப்போ நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய கிச்சன் பகுதியில் இருக்கிறோம். தோசை மாஸ்டர் எங்களுடைய ஸ்பெஷல் தோசை போடக்கூடிய யார் நம்ம பாண்டியராஜனுடைய தோசை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அழகாகவே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அப்படி நாவூரக்கூடிய முறுமுறு தோசை. இது என்ன தோசை பாண்டியராஜ்? இது மசாலா தோசை. இது வைஷ்ணவியோட ஸ்பெஷலா? ஸ்பெஷல் சில்லி மசாலா தோசை, பன்னீர் மசாலா தோசை, மஷ்ரூம் மசாலா தோசை ஸ்பெஷல் எல்லாம் இருக்குது. இது நார்மலான மசாலா தோசை, எல்லாரும் சாப்பிடக்கூடியது. டேபிள் தோசை சாப்பிடலாம், நெய் தோசை நார்மலாக. சரி, ஓகே. எப்படி உங்களோட தோசை போடுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. எவ்வளோ காலமாக தோசை போடுறீங்க? தோசை போடுறது இப்போ ஒரு 6-7 வருஷமாக நான் செய்கிறேன். 6-7 வருஷமாக போடுறீங்க. வேலைங்கிற தோசை நிறைய அந்த 6-7 கோடு இருக்கும்போது தெரியுது நீங்கள் எத்தனை வருஷம் தோசை போடுறீங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸ்பெஷல் ரைஸ் தெரியாமல் இருப்பேன் போட்டுருக்காரு. ரைஸ் தீபக், ஹாய். இங்கன்னா சுத்தமாக சுகாதாரமாக மிக மிக அழகாக இது மஷ்ரூம் என்ன? மஷ்ரூம் பன்னீர் இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டிஸில் தரமாக உணவுகளை வழங்கி கொண்டு இருக்கிறது எங்களுடைய வைஷ்ணவி விகார். அதே மாதிரி வைஷ்ணவி விகாருடைய அந்த சிறப்புகளில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது சுத்தம் தான், அவங்களுடைய ஆரோக்கியமான உணவுகளை சுத்தமாக தர்றதில் எப்பயுமே வைஷ்ணவி விகார் முன்னிலை வைக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டும். எங்களோட ஸ்பெஷல் தோசை மாஸ்டர் சுரேஷ், இவர் உடம்புசலாவை உடம்புசலாவிலிருந்து வந்திருக்கிறார். அருமையாக தோசை போடுறீங்க. எவ்வளோ காலமாக நீங்கள் தோசை போடுறீங்க? 3 வருஷமா? தோசை போடுறதுல எத்தனை கோர்ஸ் முடிச்சிருக்கிறீங்க? இல்லை, நான் கேட்டது கோர்ஸ்ன்னு சொன்னால் எத்தனை தோசைங்கிறத மற்ற பக்கம் கேட்டேன். நான் உங்கள்கிட்ட எத்தனை விதமான தோசை போடுவீங்க? தோசை வெரைட்டி இருக்கு. மசாலா தோசை, நெய் தோசை, ரவா தோசை, குருக்கன் தோசை, ஆட்டா தோசை, பிளேன் தோசை, நெய் மசாலா, மஷ்ரூம் மசாலா. நம்ம அப்படி சொல்ல போவையில் தோசை ஐட்டம் இருக்குது. ஒரு 17 தோசை ஐட்டம் இருக்குது. 17 தோசை ஐட்டம் இருக்குது. அடேங்கப்பா, 17 விதமான தோசை ஐட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் வாயடைச்சு போய் நிற்கும் போது தான் வந்தார் எங்களுடைய மேனேஜர். அவர் கொஞ்சம் விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டார். எங்களை 18 வருஷமாக இதை கொண்டு செல்லுது. அதே நேரம் எங்களை நாடி வாடிக்கையாளர்களே அதிகமான பேர் வராங்கன்னா இந்த கடையின் சுத்தமான இங்கே நீட்னஸ். இந்த கடை சுத்தமான ஒரு கடை. எல்லாம் இங்கே வேலை செய்ய ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ரொம்ப நீட்டாக இருக்கிறாங்க. எல்லாம் கவனிப்பு சர்வீஸ் கஸ்டமர் கேர் சர்வீஸ் இங்கே நிறைய கொடுக்கும். அதனால வாடிக்கையாளர் எங்களை தேடி இந்த நேரம் நெருங்கி எந்த நேரம் க்ரௌடாக தான் இருக்குது. வைஷ்ணவி விகார் போன நாங்கள் ஒன்று மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம். அங்கே சுத்தம் மட்டும் இல்லைங்க,
அங்கே சுவையான உணவுகளும் அதிகமாகவே இருக்குது. அதே நேரம் குளிரூட்டப்பட்ட அழகான காட்சி அறையில், அழகான ஹோட்டலில் உங்களுக்கு தேவையான முறையில் உணவுகளை வழங்குவதற்காக தொடர்ந்து வைஷ்ணவ விகார் காத்து கொண்டிருக்கிறாங்க. பல வெரைட்டியான சுவையான உணவுகளை, சைவ உணவுகளை உயர்தரத்தோடு உண்ண உங்களுக்கான சகலவிதமான வசதிகளோடு காத்து கொண்டு இருக்கிறது தெய்வலை வைஷ்ணவ விகார். அதே நேரம் உங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான விசேடமான ஓடஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஃபேமிலி பேக்கேஜஸ் இருக்குது. அதோட மேல் மாடிக்கு போனீங்கன்னா ஸ்பெஷல் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒன்று உங்களுக்காக காத்திருக்குது. இப்படி நிறைய சேவைகளோடு தன்னுடைய அந்த வருட பூர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க வைஷ்ணவி விகார்.